இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கு நடுவுல ஒரு கேப்புன்னு தந்து இருக்கும். அவர் அந்தாண்ட சைடு தந்து போணும். ஸோ, அதனால என்ன பண்ணேன்னா, அந்த கேப்புக்கு நடுவுல கல்லுலாம் தந்து பார்த்தீங்கன்னா, வண்டி மாரி தந்து வச்சிருப்பாரு. அதுலேருந்து எடுத்துன்னு வந்து போட்டுக்கிட்டே தந்து இருக்காரு. ரொம்ப நாளா தந்து போட்டுக்கிட்டே தந்து இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவருடைய வண்டி வந்து அந்த ஒரு கேப்புக்கு நடுவுல தந்து ஊந்துது. நம்ம ஹீரோ வாழ்க்கையே வெறுத்துறாரு. இதுக்கப்புறம் அங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, ஒரு ஜெயண்ட் மேன் அங்கேருந்து தந்து வரான். அவன் ஒரு பெரிய கல்லுன்னு தந்து தள்ளின்னு வந்து அதுக்கு மேலே போட்டுட்டு அவன் அந்தாண்ட சேர்ந்து தந்து போயிட்டான். நம்ம ஹீரோவும் அவன் கூட போயிடலாம் சொல்லிட்டு நினச்சி போகும்போது அவன் வந்து அந்த கல்லை தந்து கடைசியாக வெடிக்க தந்து வச்சிடறான். இதனால் நம்ம ஹீரோன் தந்து வெறுத்துறாரு. அதுக்கப்புறம் ஓகே நம்மளும் ஒரு பெரிய கல் எடுத்துன்னு போய் தந்து பண்ணலாம் சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய கல்லுன்னு தந்து அங்கேருந்து எடுத்துன்னு தந்து வர்றாரு. எடுத்துன்னு வந்து அவர் வந்துடுறாரு. ஒரு ஆல்மோஸ்ட் கிட்ட தந்து வந்துடுறாரு. அப்போ ஒரு ஜெயிண்ட் மேன் அங்கேருந்து தந்து வரான். அவன் கால் செம பேசு. அவன் அசால்ட்டாக தந்து தாண்டி தந்து போயிடறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ எடுத்துறாரு. அவன் என்ன வரேன் அசால்ட்டாக கல்லை வச்சுட்டு போகிறான். இவன் என்ன வரேன் அசால்ட்டாக தாண்டி போகிறான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி குச்சி போடணும்னு சொல்லிட்டு அந்த கல்லை தந்து எட்டி உதச்சி குடுன்னு ஓடி போயிட்டு அங்கேருந்து குதிக்கிறாரு. என்ன ஆகுது அவருக்கு ரொம்ப கால் சின்னது இருந்ததால அங்கேருந்து தந்து அடிப்பட்டு கீழே விழுந்து அவர் செத்தையும் தந்து போறாரு. இன்னும் ஜெயிண்ட் மேன் தந்து வரான். அவன் ஏகப்பட்ட கல்லுன்னு தந்து அதுக்கு நடுவில் தந்து தான் கொட்டி அவன் அசால்ட்டாக அது மேலே தந்து போயிடறான். போனவன் திரும்ப வந்து அந்த கல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே தந்து கீழே தந்து தள்ளி விட்டு திரும்பவும் அந்த கேப்பை உருவாக்கிட்டு தந்து போயிடறான்.